வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் 2, 3 மாதங்கள் தான் இருக்குது. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி 2 பக்கமுமே பிரச்சனைகள் இருக்குது. திமுக கூட்டணியில பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் இல்லாம எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு அதிகமான சீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த 2019ல இருந்திருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் என்ன சொல்றாங்க, புதுசா வர்றவங்களுக்குலாம் நெறைய சீட் குடுக்குறாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய சீட்ட அதிகமா குடுக்க மாட்றாங்க அப்படின்ற அவர்களினுடைய வருத்தத்தை டைரக்ட்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் உடனான அந்த ரிலேஷன் காங்கிரஸ் வந்து திமுக அலையன்ஸ்ல போவாங்களா? தாவேகா கூட போவாங்களா? அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. சமீபத்தில இல்லங்க அவங்க திமுக கூட தான் போக போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து செய்தியா வந்திருந்தது. இப்போ மீண்டும் வந்து அவர்கள் தாவேகா கூட போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே கிறிஸ் ஜோடங்கர் இங்க வந்து திமுகவினுடைய தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியிருந்தாரு. 70 தொகுதிகள் வரைக்கும் கேட்டிருந்தாரு. ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டிருந்தாரு. அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது கொஞ்சம் பிரேக் விழுந்த மாதிரி தெரிஞ்சிருந்தது. அதற்கப்புறமா ரொம்பவே இழுபறியா போயிட்டு இருக்குது அப்படின்றதுனால கனிமொழி தில்லிக்கு போய் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியிருந்தாங்க. அங்கேயும் உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படின்றத பார்த்தோம். எல்லாமே இறுதி செஞ்சதுக்கு அப்புறமா கே.சி. வேணுகோபால் அவர் இங்க வருவார். போன மாதத்துல வருவார், இந்த மாத தொடக்கத்துல வருவார் அப்படின்ற மாதிரி அவருடைய பயண டேட்டும் கூட வந்துட்டு தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, திமுக தரப்புல இருந்து 30 தொகுதிகள் வரைக்கும் தரோம். ஆட்சி அதிகாரத்துல பங்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. 30 தொகுதிகள் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்து 35க்கு மேல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே போன முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட அதிகமா வேணும்னு நினைக்கிறாங்க. தனிப்பெரும் மெஜாரிட்டியோட வெற்றி பெறணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 150 தொகுதியிலாவது திமுக போட்டியிடணும் அப்படின்றதுனால எல்லாருக்கும் அதிகமான தொகுதிகளை ஒதுக்க முடியாத ஒரு சூழல்ல அந்த கட்சி இருக்கிறாங்க. சோ தாவேகா கூட பேச்சுவார்த்தையை நிறுத்தியிருந்த காங்கிரஸ் மீண்டும் ஒரு முறை தாவேகா பக்கம் போகலாம், பேச்சை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. தாவேகாவுக்கும் வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்றதுனால எப்படியாவது காங்கிரஸை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களை அவர்கள் தொடங்கி இருக்கிறாங்க. அவர்கள் தாவேகா காங்கிரஸுக்கு 60 சீட் வரைக்கும் தர்றோம் அப்படின்ற மாதிரியும், துணை முதல்வர் தர்றோம், 3 அமைச்சர் பதவி வரைக்கும் தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஜெயிச்சா. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ராகுல் ஏன் நம்ம ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணக்கூடாது, ஏன் அவங்களோட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும், பேச்சுவார்த்தை தாவேகா கூட நாங்க ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொன்ன அந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இது ஏற்கனவே சிக்கல்ல இருக்கக்கூடிய திமுக அலையன்ஸுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்குது. சோ திமுக கூட உறவை முறிச்சுட்டு தாவேகா கூட போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு கேட்டேன்னா அதுவும் கிடையாது. அது இன்னைக்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு நெருக்கடி குடுக்குறாங்க. தொகுதியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு நெருக்கடி குடுக்குறாங்க. ஒருவேளை அந்த பக்கம் போறதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்ப என்னன்னா, தாவேகா கூட பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ அது இன்னமும் திமுக கூட்டணியில திமுகவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி குடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அந்த கூட்டணிகளுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்குது. ஊடகங்கள் அத பேசாம விட்டுருக்காங்க. ஆனாலும் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண போகுது திமுகவினுடைய தலைமை அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஸோ இந்த காங்கிரஸினுடைய நகர்வு என்ன மாதிரி போகுது வரும் நாட்கள்ல அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.